கனகராஜ் சார், தூய்மை பணியாளர்கள் அவங்களுக்கான கோரிக்கைகளை தொடர்ந்து வச்சிட்டு இருக்காங்க. ஏன் அரசு பாராமுகமாக இவ்வளோ நாள் வருது? தூய்மை பணியாளர்களை பொறுத்தவரையிலும் எஸ்பிஎம் ஸ்வச் பாரத் மிஷனில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் 2004 இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி கொண்டு வந்த ஒரு திட்டம். அந்த திட்டத்தை ஒட்டி தான் தூய்மை பணியாளர்களை மற்ற மாநிலங்களும் பின்பற்றப்பட்டு நிறைய பேர் அதில் சேர்க்கப்பட்டு ஈர்க்கப்பட்டு பணியாளர்களாக பணி துவங்க செய்தாங்க. யாருடைய ஆட்சி காலத்தில் கொண்டு 2004 இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சி காலத்தில். அப்போ இதில் காங்கிரஸ் தான் துவங்கி வைத்திருக்கிறது. இல்லை, அந்த திட்டத்தை துவக்கி வைத்தது எஸ்பிஎம்ஐ துவக்கி வைத்தது இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி. அன்னை சோனியா காந்தி அவர்கள் 2004 துவங்கி வைத்தாங்க. அதாவது பிரச்சனைக்கு பிள்ளையார் சொல்லி போட்டது காங்கிரஸ், கண்டுக்காம இருக்கிறது திமுக. அப்படி பிரச்சனைக்கு பிள்ளையார் சொல்லி போட்டது எதுன்னா, நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தருவது இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி. அப்படி கூட எடுத்துக்கலாம் இல்லையா? வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தருவதற்கு போடப்பட்ட பிள்ளையார் சொல்லியாக கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம் இல்லையா? அதனால எஸ்பிஎம் பொறுத்தவரையிலும் அது ஒரு கைட்லைன்ஸ் இருக்கு. அதுக்கு இல்ல நான் சொல்ல வரேன், காங்கிரஸ் இல்ல நான் என்ன சொல்ல வரேன், ராகுல் காந்தியுடைய விஷயம் ஒரு பக்கம் தனியாருக்கு எதிராக போராடுறாங்க, அம்பானிக்கு எதிராக போராடுறாங்க, அதானிக்கு எதிராக தனியார் மையத்தை எதிர்க்கிறாங்க. இங்க எல்லாத்தையும் தனியார் மையத்துக்கு துவக்க புள்ளியா இருக்கிறாங்க. இல்லைங்க, தனியார் மையத்துக்கு தனியார் மயமாக்குதலுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் இல்லை. அதை நீங்கள் திட்டத்தை சரியாக புரிஞ்சுக்கணும். எஸ்பிஎம் கைட்லைனை பொறுத்தவரையிலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் அன்னைக்கு ஹெல்த் மினிஸ்ட்ரியில் எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா, மாண்புமிகு அன்றைக்கு யார் பிரதமராக இருந்தாலும் அந்த திட்டத்தினுடைய தலைவராக அவர்கள் இருப்பார்கள். அதற்கு 10,000 கோடி 20,000 கோடி 30,000 கோடி என்று நிதி ஒதுக்கி எந்தெந்த மாநிலங்களில் இப்போ ஜல் சக்தி, இப்போ ரூரல் டெவலப்மெண்ட்டில் எல்லா ஸ்கீம்ஸையும் கிரவுண்ட் லெவலில் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் அந்த எஸ்பிஎம்னுடைய நோக்கம். அந்த எஸ்பிஎம் ஸ்கீம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நிறைய பேர் 25,000, அதாவது ஆரம்பத்தில் அப்பாயிண்ட் பண்ணும்போது சேலரி 5,000 இருந்தது. வெறுமனை எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு உத்தரவாதம், அவங்க உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது, இன்சூரன்ஸ் பாலிசி கிடையாது, அவங்களுக்கு எந்த திட்டங்களும் கிடையாது. எஸ்பிஎம் ஸ்கீமில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் நீங்கள் ரூரல் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரி கீழே நீங்களே பணி அமர்த்தி நீங்களே அந்த திட்டத்தை செயல்படுத்தணும். குறிப்பாக எதுன்னா ஓடிஎஃப், அதாவது ஓப்பன் டெஃபிகேஷன் ஃப்ரீ, அதை லான்ச் பண்ணணும். இதுதான் அதனுடைய நோக்கம். இது ஸ்கீம் சார். ஆனா தூய்மை பணியாளர்களை நிரந்தர பணியாளர்களா வைத்திருக்க கூடாதுன்னு எங்கேயா ஸ்கீம் இருக்கா? எங்கேயாவது சட்டம் இருக்கா? இல்லைங்க, நானே வழக்கு போட்டிருக்கேன். நான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற எஸ்பிஎம் ஒர்க்கர்ஸ் செஞ்சி, அதாவது விழுப்புரம் மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டம், இந்த 2 மாவட்டம், தருமபுரி 3 மாவட்டத்துக்கு சேர்ந்து வழக்காக போட்டு உத்தரவே வாங்கியிருக்கேன். அவங்கள ஒரு ஸ்கீமை கவர்மெண்ட் ஜிஓ ஒன்று போட்டு அவங்கள நிரந்தர பணியாளராக அறிவிக்க வேண்டும் என்று ஒரு உத்தரவு வாங்கி அமலில் உள்ளது. அரசாங்கம் இன்னைக்கு இன்னும் அதை கன்சிடர் பண்ணல. பாராட்டுக்கள். இங்க என்னன்னா, நான் 2 விஷயம் கேட்கிறேன். அரசாங்கம் நேற்று இரவு நடந்த விதம், தூய்மை பணியாளர்கள் விவகாரத்துல இப்போ வரைக்கும் அரசாங்கம் நடந்து கொண்டே இருக்கக்கூடிய விதம் எப்படி பாக்குறீங்க? நான் 2 விதத்துல எடுத்துக்கிறேன். நான் 2 விதம்னு சொல்லிட்டீங்க. ஒரு விதம் 2 கேள்வியா வச்சிருக்கேன். இல்ல 2 விதமா சொல்லலாம். நீங்க 2 கேட்டீங்க, நான் அந்த 2 கேள்விக்கு பதில் சொல்லிடுறேன். ஒரு விதம் அதாவது தூய்மை பணியாளர்களை காவல்துறை அணுகிய முறை தவறானது. அந்த விதம் தவறான விதம். ஒரு விதம், இன்னொரு விதம் 6 திட்டங்களை, அதாவது இவர்களுக்கு 6 பாதுகாப்பு அம்சங்களை கொண்டு வந்து நிறைவேற்றியது நல்ல விஷயம். அரசாங்கம் இன்றைக்கு செய்திருப்பது நல்ல விஷயம். இப்ப ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வீட்டில் ஒருத்தருக்கு வேலை 10 லட்சம் ரூபாய் இப்படின்னு ஸ்கீம், அவங்களுக்கு சாப்பாடு, அவங்களுக்கு சம்பள உயர்வு, அதாவது மினிமம் கான்ட்ராக்ட்ல இல்லாம 13 நாள் போராட்டம் நடத்தி இருக்கிறாங்க. நள்ளிரவுல முதலமைச்சர் தியேட்டர் போய் படம் பார்த்துட்டு தொழிலாளர்களை, அந்த பணியாளர்களை எப்படியெல்லாம் அடிச்சாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கு பிறகு வந்திருக்கக்கூடியது 6 அம்ச திட்டம். இதை எப்படி பாக்குறீங்கன்னு தான் கேட்டேன். இன்னைக்கு வரைக்கும் நடந்து கொண்டிருக்க விதத்தை எப்படி பாக்குறீங்க? இல்ல, உங்க கேள்வி என்னன்னா, மெயினா நீங்க கேட்கறது, அதாவது கூலி, சகோதரி பேசும்போது மனம் வருது, அவர் கூலி ட்ரெய்லர் மூவியை லோகேஷ் கனகராஜோட பார்க்குறாரு, ஏன் தூய்மை பணியாளர்களை பார்க்கல
ஏன் அதுக்கெல்லாம் நேரம் இல்லையா? சார், இந்த 13 அப்படின்னு நாள்ல நீங்க ஏன் சார்? கேக்குறீங்க இல்லையா? சொல்லுங்க. நீங்க அந்த கேள்விக்கு விட நம்ம என்ன சொல்லணும்னா, இதுல இங்க இருக்க வேண்டிய பொறுப்பு அமைச்சர் யாரு? பொறுப்பு அமைச்சர் சேகர் பாபு இருக்காரு சென்னையை பொறுத்தவரையிலும். மா சுப்பிரமணியம் இருக்காங்க, 2 அமைச்சர்கள் இருக்காங்க. நகராட்சி துறைக்கு பொறுப்பு யாரு? நகராட்சி பொறுப்பு வந்து கே என் நேரு அவர்கள் இருக்கின்றார்கள். மெயினா இங்க சிட்டியில உள்ளவங்க 2 பேர். எந்த ஸ்கீம்ஸ் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல அனௌன்ஸ்மெண்ட் ஆனாலும் அங்க இருக்கின்ற பொறுப்பு வகிக்கின்ற அவர்கள் தான் அந்த பொறுப்பை நிர்வகிப்பார்கள், கவனிப்பார்கள். அப்படி இருக்கும் பட்சத்தில் எனக்கும் ஒரு சந்தேகம் என்னவென்றால், அருமை சகோதரர் சேகர் பாபு அவர்கள் இந்த விஷயத்தில் ஏன் சுணக்கமானார், ஏன் அதை கைவிட்டார், கோட்டை விட்டார் அப்படின்ற கேள்வி என்னிடமும் இருக்கின்றது. நான் முதலமைச்சர் 2021 தூய்மை பணியாளர்கள் நிரந்தர பணியாளர் ஆக்கணும்னு உறுதிமொழி கொடுத்தாரா இல்லையா? ஏன் இது வரைக்கும் செய்யல? அட்லீஸ்ட் இந்த 13 நாட்கள் போராட்டத்தில் என்றாவது ஒரு நாள் அந்த தூய்மை பணியாளர்களை சந்திச்சு நான் செஞ்சு கொடுக்குறேன், இல்லை சந்திக்கவாது செய்யலையே. அதுதான் அவங்களுடைய வேதனையா இருக்கு. சரி, அதுதான் நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, மாண்புமிகு முதலமைச்சர் கவனத்திற்கு இப்போ ஒரு ஸ்கீமை ஏதோ ஒரு பிரச்சனை நடந்தால் இப்போ அதிகாரிகள் என்ன செய்யறாங்க? அதிகாரிகள் வந்து நாங்கள் பார்த்துக்கிறோம், முதலமைச்சர் கவனத்துக்கு நாங்கள் டீல் பண்ணிக்கிறோம். கமிஷனர் இருக்காரு, கார்பரேஷனுக்கு கமிஷனர் இருக்காரு, கமிஷனரை சார்ந்த அமைச்சர் இருக்காரு. இவங்க 2 பேரை ஹேண்டில் பண்ணி அதற்கப்புறம் காவல்துறை, அதற்கப்புறம் தான் முதலமைச்சருடைய நாலேஜுக்கே போகும். சார், உறுதிமொழி கொடுத்தது கமிஷனரா முதலமைச்சரா? ஸ்டாலின் அவர்கள் உறுதிமொழி கொடுத்தாங்களா இல்ல கமிஷனர் சொன்னாங்களா? இல்ல நம்ம சகோதரி இப்ப இடையில சிரிக்கிறாங்க. இல்ல நான் அவங்கள்ட்ட பார்க்கல. இருங்க, நான் அத பேசுவோம். நீங்க சிஸ்டம் கவர்மெண்ட்னா ஒரு சிஸ்டம் இருக்குமா? ஒவ்வொரு ஆக்சுவலா முதலமைச்சர் அவர்கள் 13 நாட்கள் போயிட்டு இருந்தது அணுகலைன்னு நம்ம எடுத்துக்க முடியாது. கண்டிப்பா அது துறையை சார்ந்த கார்பரேஷன் கமிஷனரோ அவர் தகவல் சொல்லாமல் இருக்க மாட்டார், கண்டிப்பா சொல்லியிருப்பார். அதே போல அங்க இருக்கின்ற அமைச்சரோ பொறுப்பு வகிக்கின்ற சென்னையில் பொறுப்பு வகிக்கின்ற அமைச்சரோ பொறுப்பேற்று அதை சொல்லியிருக்க வேண்டும். அதுதான் நான் கோட்டை விட்டாருன்னு முன்னாடியே சொல்லிட்டேன், பதிவு பண்ணிட்டேன். அந்த இடத்துல நம்ம கோட்டை விட்டாங்க. சமூக நீதி ஆட்சி, சமூக நீதி ஆட்சி இல்ல சார் இது. ஆமாங்க, சமூக நீதி ஆட்சி தான். சமூகத்துக்கு குப்பை மாதிரி தூய்மை பணியாளர்களை தூக்கி வண்டியில் அடைக்கிறீங்க சார். அதை தான் நான் முன்னாடியே சொல்லிட்டேன். காவல்துறையை பொறுத்தவரையிலும் என் துறையை சார்ந்த ஆர்டிஐ துறையை சார்ந்த அப்ரோஸ் அகமதுடைய இத முதலமைச்சர் டிவிலயாவது பார்த்திருப்பாரா? இல்ல இத முதலமைச்சர் டிவிலயாவது பார்த்திருப்பாரா? கண்டிப்பா டிவில பார்த்திருப்பாரு. கம்பல்சரி இனிமே நல்ல ஆக்ஷன் எடுக்கணும் காவல்துறைக்கு. முதல்ல நான் என்ன சொல்றேன்னா, அப்போ முந்தைய ஆட்சி மாதிரி டிவில தான் பார்த்திருப்பாரு. இல்லைங்க, முந்தைய ஆட்சி மாதிரி டிவில பார்த்தது இல்லைங்க. அவர் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அதிகாரிகள் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறாங்க, இல்லாமல்லாம் இல்ல. அதிகாரிகள் எப்ப கொடுத்தாங்க தகவல்களை? ஏங்க, ஒரு ஸ்ட்ரைக் நடந்தா உடனடியாக காவல்துறை அதிகாரிகள் அந்த நள்ளிரவு 10 மணிக்கு பஸ்ல ஏத்திட்டு போறதுக்கு முன்னாடி அறிவிப்பு கொடுத்தாங்களா சார்? ஏங்க, நான் என்ன சொல்ல வரேன், காவல்துறை ஐயாண்டட்னஸ் இருக்குதுன்னு ஏற்கனவே நான் ஒத்துக்கிட்டேன். ஐயாண்டட்னஸ் இருக்கு. காவல்துறை வந்து பொதுமக்களை அணுகும் போது இந்த மாதிரி தீவிரவாதிகளாக அவர்கள் ஏதோ கொலை குற்றம் புரிந்தவர்களாக பார்க்கக்கூடாது. ஒரு பிரச்சனைக்காக போராடுகிறார்கள் என்றால் அந்த பிரச்சனையைத்தான் பார்க்க வேண்டுமே தவிர அதில் போராடுகளை விதிமுறை தெரியாமல் அடக்குவதை நாம் கண்டிக்கின்றோம். அரசாங்கம் இன்னும் பார்க்கலைங்கிறது தானே சார் இன்னும் பிரச்சனையா? அதை தாங்க இப்ப சொல்றேன். நான் இதுக்கு காரணம் என்ன, ஒரு சில அதிகாரிகளுடைய தவறுகள் நடந்திருக்கு. நான் இப்ப என்ன சொல்றேன், காவல்துறை அதிகாரிகள் தூய்மை பணியாளர்கள் ஏன் போராட்டம் பண்ணாங்க சொல்ல. இன்றைய முதலமைச்சர் அன்று இந்த உத்தரவாதத்தை கொடுக்கலைன்னா அந்த தூய்மை பணியாளர்கள் இன்னும் போராட்டம் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்ப உத்தரவாதம் கொடுத்து ஏமாற்றியது இன்றைய முதலமைச்சர். அடுக்குகளை சொல்றீங்க சார். உத்தரவாதம் கொடுத்து ஏமாற்றியது இன்றைய முதலமைச்சர்னு நம்ம சொல்ல முடியாது. அல்ல, அவங்க சொல்றாங்க, தூய்மை பணியாளர் சொல்றாங்க. அதுக்கு as of now ஏதாவது ஒரு ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா நிதி ஆதாரங்கள் வேணும். அதுக்கு ஒரு நிதித்துறை இருக்கின்றது. நிதித்துறை வந்து ஒரு முடிவெடுத்து அதை பரிந்துரை செய்து அதன் பிறகுதான் எந்த திட்டமாக இருந்தாலும் சட்டமாக நம்ம வடிவேற்ற முடியும். அப்பதான் அது வந்து ஒன்னு சொல்லட்டா சார், அந்த பிரைவேட் கம்பெனிக்கு ஒரு ஆண்டுக்கு எவ்வளவு ரூபாய் கொடுக்குறாங்க? அது கான்ட்ராக்டை பொறுத்தவரையிலும் இன்னைக்கு சென்னை இதுக்கு மட்டும் 7000 கோடி 6000 கோடி என்று கூறுகின்றார்கள். 7000 கோடி எனக்கு தெரிந்து அந்த குப்பை எழுவதற்கு கான்ட்ராக்டுக்கு கொடுக்கப்படுகின்றது. சரி, for 1 year. நான் சொல்றது ஒரு 3 இயர்ஸ்க்கு லாஸ்ட் 3 இயர்ஸ் இவங்க பண்ணிட்டு இருந்தது. ஸோ என்னை பொறுத்தவரையிலும்
2 விதத்தில் நான் பதிவு செய்ய கடமைப்பட்டுள்ளேன். இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் சார்பாக காவல்துறை அவர்களை அணுகிய விதம் தவறு, அதை கண்டிக்கின்றோம். காவல்துறை அதனால பொறுப்பேற்க வேண்டும். கண்டிச்சு போராட்டம் தான் நடத்தி இல்லைங்க, போராட்டம் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதை திருப்பி எங்களை எடுத்து உள்ள வச்சாங்க. இப்பவே ஒருத்தரை நான் ரிலீஸ் பண்றேன்.